எல்லாம் வல்ல அல்லாஹ் அன்பும் அவன் மேலான கிருபையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவருக்கேனும் ஏதேனும் தேவை ஏற்பட்டால், அது அல்லாஹ்வுடன் சம்பந்தப்பட்டதாக இருந்தாலும் அல்லது படைப்பிடங்களுடன் சம்பந்தப்பட்டதாக இருந்தாலும் சரி, அவரை 2 ரக்காத் தொழுதுவிட்டு லா இலாஹ இல்லல்லாஹு அலீமுல் கரீம் சுபஹானல்லாஹி ரப்பில் அர்ஷில் அலீம் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக முஜிபாதி ரஹ்மதிக வஅஸாபி மக்ஃபிரதிக வல்ஹனீமத மின் குல்லி ஃபிர்ரி வஸ்ஸலாமத மின் குல்லி இஸ்மின் அஸ்அலுக அல்லா தத அலை தம்பன் இல்லா ஹஃபர்தஹு வலா ஹம்மன் இல்லா ஃபர்ரஜ்தஹு வலா ஹாஜதன் ஹியலக ரிதன் இல்லா ஹலைதானி. அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்குரிய வேறு நாயன் இல்லை. அவன் மிகவும் சகிப்பு தன்மை உடையவன், சங்கைக்குரியவன். அல்லாஹு தஆலா எல்லா குறைகளை விட்டும் தூய்மையானவன். அகிலத்தாரின் அதிபதியான அல்லாஹுக்கு எல்லா புகழும். யா அல்லாஹ், உன் ரஹ்மத்தை கட்டாயமாக்கும் அனைத்து காரியங்களையும் விலை பொருத்தத்தை உறுதியாக்குவதை கேட்கின்றேன். எல்லா நன்மையிலும் பங்கையும் எல்லா பாவங்களையும் விலகவும் வேண்டுகிறேன். என்னுடைய எந்த பாவத்தையும் மன்னிக்காமல் விட்டுவிடாதே. என்னுடைய எந்த கவலையும் நீக்கிவிடாமல் விட்டுவிடாதே. எனக்கு பொருத்தமான எல்லா தேவையும் நிறைவேற்றாமல் விட்டுவிடாதே என்று துவா செய்த பின் அல்லாஹ்விடத்தில் இம்மை மறுமை சம்பந்தப்பட்ட எந்த காரியத்தை கேட்டாலும் அவருக்கு அது கிடைக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக இப்னு மாஜாவில் வருகின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்துக்கு செலவுகளில் நெருக்கடி ஏற்பட்டால் குடும்பத்தை தொழுமாறு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏவுவார்கள். அல்லாஹு தஆலா தன் திருமறை குர்ஆனில் கூறுகின்றான், நபியே, உங்கள் குடும்பத்தாரை தொழுமாறு ஏவுவீராக. நீரும் தொழுகை கடைபிடித்து வருவீராக. உன்னிடம் எதையும் கேட்கவில்லை, உனக்கு தேவையானதை நாமே வழங்குகின்றோம். நல்ல முடிவு பயபக்தி உடையவருக்கே என்ற ஆயத்தையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் ஓதி காட்டுவார்கள் என்பதையும் நாம் ஆராயும் போது, மனிதர்களுக்கு ஏற்படுகின்ற சிரமங்களுக்கு தொழுகை மிக சிறந்த அருமருந்தாக திகழ்கின்றது என்பதையும், நீ வீட்டில் நுழைந்தால் 2 ரக்காத் தொழுது கொள்வீராக. அந்த 2 ரக்காத் நீ வீட்டில் நுழைந்த பிறகு ஏற்படுகின்ற தீங்குகளில் இருந்து உன்னை பாதுகாக்கும். இவ்வாறு வீட்டை விட்டு வெளியேற முன் 2 ரக்காத் தொழுது கொள்வீராக. அந்த 2 ரக்காத் வீட்டை விட்டு வெளியேற பின் ஏற்படுகின்ற தீங்குகளில் இருந்து பாதுகாக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேவைகள் நிறைவேற்றுவதற்கான குறித்து இப்படி தெளிவுபடுத்தியிருக்கின்றார்கள். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா 2 ரக்காத் தொழுது நம்முடைய தேவை அல்லாஹ்விடம் கேட்டு பெற்றுக்கொள்ளும் மக்களாக ஆக்குவானாக.